ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜவ்வரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த பாஸ்மதி ரைஸை ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இது தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்சியில் குறைன்னு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ட்ரை ஆகிடணும். இந்த ஜவ்வரிசியை நம்ம நெய் ஊற்றி வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரியிற அளவுக்கு வரங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஜவ்வரிசியை வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணியை கொதிக்க வச்சு இதை நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் அரிசியில் தண்ணி ஊற்றி கழுவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரே வாட்டி தான் தண்ணி ஊற்றி கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது. அப்போ தான் இந்த பாஸ்மதி ரைஸு வாசனை அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் ஜவ்வரிசியை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு குறைன்னு அரைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸாக வேணால் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த குறைப்பு போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கிறோம். நல்லா கொதித்தோடனே இதை ஆட் பண்ணி மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது தண்ணி கொதிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம அரைச்சதை ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுவும் வெந்துச்சு. இந்த ஜவ்வரிசியும் நல்லா வெந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வேகணும் ஜவ்வரிசி. இது பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பாயாசம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாயாசம் கொதிக்கும் போதே செம்ம வாசனை டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கொஞ்சமாக இப்படி நசுக்கிட்டு இதில் ஏலக்காய் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்கும் சும்மா. இப்போ இது நல்லா கொதிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாலை கொதிக்க வச்சு ஆற வச்சு இதில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிவக்க வறுத்து அந்த பாயாசத்தில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஆறின பாலை இதில் ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வச்சு குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.